சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய ஞான சிந்தனையில் சொக்கநாத வெண்பா என்ற அற்புதமான நூலில் இருந்து 76வது பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது. 76வது பாடல். என் செயலே என்றென்று இயற்றுவதும் என் செயலும் உன் செயலே என்றென்று உணர்த்துவதும் நின் செயலதாகுமே என்ன அடியேற்கு உணர்த்தலும் நீ ஆகுமே சொக்கநாதா. அற்புதமான ஒரு பாடல் இன்று நமது சிந்தனைக்கு. அதாவது தசகாரியம் அப்படின்னு ஒரு உயிர் எடுக்கக்கூடிய அந்த 10 நிலைப்பாடுகள் எப்படி நாம் பெருமானை அனுபவிக்க போகிறோம் அப்படிங்கிறத மிக அழகாக சைவ சித்தாந்த சாத்திர நூலான உண்மை நெறி விளக்கம் என்ற ஒரு நூல் நமக்கு எடுத்து சொல்லும். அதில் பார்த்திங்கன்னா முதல்ல நாம் இந்த தத்துவங்கள் 36 தத்துவங்கள் இருக்குது. இந்த தத்துவங்களுடைய ரூபம் இதுதான், இதனுடைய ஒலி, இதனுடைய வடிவம், இதனுடைய நிறம், இதனுடைய குணம் அப்படின்னு ஒன்று ஒன்றா பார்த்துட்டு அப்புறம் இந்த தத்துவங்கள் நான் இல்லை அப்படிங்கிற ஒரு அறிவு இந்த உயிருக்கு வரணும். அதுக்குள்ள தான் பார்த்திங்கன்னா ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி அப்படின்ற ஒரு நிலைப்பாடு வரும். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பாடல் 76வது பாடலில் மிக அழகான இந்த படிநிலையை நமக்கு சொல்லிட்டு வராங்க. முதல்ல என்னத்தான் நம்ம செய்துட்டு இருந்தாலும், நம்மளை சுற்றி என்ன நடந்தாலும் எல்லாம் நான் செய்தேன்னு சொல்லி ஒரு உயிர் நினைக்க ஆரம்பிக்கும். பாத்தியா, நான் படித்ததுனால எனக்கு எவ்வளவு அறிவு தெளிவு கிடச்சிருச்சு, பாத்தியா எனக்கு எவ்வளவு ஒரு புத்திசாலி நான் அப்படின்னு இந்த உயிருக்கு தான் எல்லாத்தையும் செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர ஆரம்பிக்கும். அது ஒரு முதிர்ச்சி நிலை அடையும் போது பெருமானுடைய கருணையினால் என்ன வரும்னா, இதெல்லாம் நானா செய்கிறேன், பெருமானுடைய அருள் தானே நம்மளை செய்விக்குது அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைக்கும். அந்த தெளிவும் எப்படின்னா, இது என் செயல் இல்லை, இது பெருமானுடைய செயல், அவர் என் மூலமாக நடத்தி கொள்கின்றார் அப்படிங்கிற ஒரு தெளிவு. அந்த தெளிவு நமக்கு வந்ததுக்கப்புறம் மற்றவர்களுக்கும் நாம் சொல்லுவோம். எப்படி சொல்லுவோன்னா, சாமி செய்ய வச்சார், சாமி நல்லா வச்சிருக்கிறாரு, சாமி சாப்பாடு போட்டார் அப்படின்னு நாம் ஒவ்வொன்றையும் சொல்ல ஆரம்பிக்கும்போது, மனசார நினச்சி நாம் சொல்ல ஆரம்பிக்கிறதும் யாருடைய அருள்னால் அப்படின்னா பெருமானுடைய அருள்னால். நாம் செய்திட முடியுமா? இதெல்லாம்னா செய்ய முடியாது. ஏன்னா உயிருக்கு அதற்கான பக்குவமோ தகுதியோ கிடையாது. அந்த நிலைப்பாட்டில் கொண்டு போய் வச்சு இது எல்லாம் அவனுடைய செயல், நம்ம மூலமாக செய்துட்டு இருக்கிறான், ஆனால் நான் இதற்கு பெயர் எடுத்து கொண்டிருக்கின்றேன் அப்படிங்கிற அந்த மனசிலிருந்து அந்த எண்ணத்தை நமக்கு உள்ள ஏற்றி நான் செய்தேங்கிறத அழிக்கக்கூடிய அந்த ஒரு உயரிய செயலை யார் செய்ய போகிறாங்க அப்படின்னா பெருமான் மட்டும்தான் செய்ய முடியும். நாமளாக செய்ய முடியுமான்னா முடியாது. அப்போ அந்த தெளிவு, அறிவு தெளிவு கொடுக்க போகிறது யார்? சிவபெருமான். கொடுத்துக்கிட்டு இருக்கிறது யார் அப்படின்னாலும் சிவபெருமான். அப்போ நமக்கு ஏற்கனவே கொடுத்த அறிவு, இப்போ நமக்கு இருக்கிற அறிவு, இனிமேலும் நமக்கு கொடுக்க போகிற அறிவு பெருமானால் மட்டுமே கிடைக்க இருக்கின்றது அப்படிங்கிறது தான் 76வது பாடல் நமக்கு சொல்லக்கூடிய அற்புதமான தசகாரிய உண்மையாக இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடிகின்றது. மீண்டும் அடுத்த பாடலோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலை மண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி. சிவசிவ. திருச்சிற்றம்பலம்.